வெல்கம் டு துகி டைலரிங் சேனல். இன்றைக்கி கொக்கி பட்டனில் காஜா எப்படி தைக்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ பட்டன் எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். பட்டனும் காஜாவும் பட்டன் வச்சுட்டு பட்டனுக்கு மார்க் பண்ணுங்கள். 2 பக்கத்துக்கு மார்க் பண்ணிவிட்டு பட்டன் தூரம் எடுத்துகிட்டு அதுக்கு நேராக ஒரு கோடு போடுங்க. ஸ்ட்ரெயிட் கோடு போட்டு அதை சுற்றி ஒரு ரவுண்டு. அதை சுற்றி ஒரு ரவுண்டு போட்டு இதை 2ஆக மடிச்சுக்கோங்க. இதை 2ஆக மடிச்சுட்டு அந்த கோடுக்கு கரெக்டாக அந்த சென்டரில் அந்த கோடு வரைக்கும் கட் பண்ணுங்கள். கோடு வரைக்கும் கட் பண்ணிவிட்டு இருக்கும். கோடு வரைக்கும் கட் பண்ணிடுங்க. இப்போ காஜா தைக்கிறதுக்கு ஊசி ஒத்தைய நூல் கோத்துட்டு ஒரு பக்கம் முடி போட்டுருங்க. ஒரு முடி போடுங்க. ஒத்தையாக கோத்துருங்க. ஒரு பக்கம் முடி போட்டுருங்க. முடி போட்டு இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது பேக் சைடு அந்த ரவுண்ட் இருக்குல்ல, அந்த ரவுண்டுக்கு பேக் சைடு குத்தி மேல் பக்கம் எடுக்க போகிறோம். எடுத்துட்டு பக்கத்தில் அந்த ரவுண்டுக்கு நேராக குத்திட்டே வரணும். குத்தி ஊசி மேல் பக்கத்தில் போட்டு கீழ்ப்பகுதியாக பார்த்து இழுக்கணும். கீழ் பக்கத்தில் இழுக்கணும். இதே மாதிரி பக்கத்தில் லைனாக போட்டுன்னு வரணும். மேல் பக்கத்தில் ஊசியை போட்டுட்டு ஊசிக்கு தலைக்கு மேலே நூலை போட்டுட்டு இழுக்கும் போது கீழ்ப்பகுதி பார்த்து கீழ்ப்பக்கம் பார்க்குற மாதிரி இழுக்கணும். போட்டுட்டு ஊசி மேலே போட்டுட்டு கீழ்ப்பக்கம் பார்க்குற மாதிரி இழுத்துட்டு வரணும். இப்படி சுற்றி போட்டுட்டு வரணும். இது நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே சுற்றி தைச்சின்னு வந்துடுங்க. ஆஃப் பண்ணியிருக்கோம். தலைக்கு மேலே போட்டு கீழ்ப்பகுதியை இழுக்கணும். அப்படியே சுற்றி தைச்சிட்டு வரணும் ஈவனாக. போட்டுட்டு பொறுமையாக தையுங்க. இல்லைன்னா நூல் சிக்காயிரும். பொறுமையாக தையுங்க. அப்படியே திருப்பிக்கங்க. கொஞ்சம் கட் பண்ணிட்டு திருப்பிட்டு இந்த சைடும் அப்படியே போகுது. இந்த சைடு அதை சுற்றி அப்படியே சுற்றி தைச்சிட்டு வரணும். பொறுமையாக இழுங்க. ஸ்பீடாக இழுத்தா ஓட்ஸ் பெருசாயிரும், சுருங்கிரும். துணி சுருங்கிரும். அப்புறமா பொறுமையாக இழுக்கணும். இழுக்கும் போது டைட்டாக இழுக்கக்கூடாது.
நம்ம கோடு போட்டோம்ல, ரவுண்டு பண்ணோம்ல, அந்த கோட்டுக்கு மேலேயே தைச்சினுவாங்க, உங்களுக்கு ஈவனாக வந்துடும். போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு குத்தி பேக் சைடு எடுத்துருங்க. குத்திட்டு பின் பக்கம் எடுத்துருங்க. எடுத்துட்டு முடி போட்டுருங்க. குத்தி 2 சுற்று சுற்றிடுங்க. ஊசியை 2 சுற்று சுற்றிட்டு எடுத்து முடி போட்டுருங்க. அவ்வளோதான். அவ்வளோதான், காஜா ரெடி. காஜாவுக்கு ஆப்போசிட் சைடு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு பட்டன் வச்சுக்கோங்க. பட்டன் வச்சுட்டு ரெட்டையாக கோர்த்து 4ஆக முடி போடுங்க. ரெட்டையாக கோர்த்து 4ஆக முடி போடுங்க. ரெண்டு சுற்றிட்டு முடி போட்டுருங்க. இப்போது அதே மாதிரி பேக் சைடு எது தைக்காதனால பேக் சைடு குத்துங்க. பேக் சைடு குத்தி அந்த 4 ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், 4 ஹோல்ஸில் ஒரு ஹோல்ஸில் எடுத்துடணும். பேக் சைடு குத்தி ஃப்ரண்ட் சைடு, அது இப்போ ஆப்போசிட் சைடு, அப்படியே ஆப்போசிட் சைடு குத்தி வெளியே எடுத்துடணும். இது இன்ட்டு மாற இப்போ பேக் ஆப்போசிட் சைடு, இப்போ ஆப்போசிட் சைடு குத்தி இந்த ஹோல்ஸில் எடுத்துடணும். அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு குத்தின இடத்துல குத்தி ஆப்போசிட் சைடு எடுத்துருங்க. இன்ட்டு மாதிரி இருக்கணும். இப்போ இந்த ஆப்போசிட் சைடு குத்தி இதெல்லாம் இது ಮಾಡಿರೇನ குத்தி இப்போ இந்த சைடு எடுத்துக்கணும். இது 2 டைம்ஸ் குத்தி எடுத்துகிட்டு இப்போது பட்டனுக்கு கீழே குத்தி மேலே எடுத்துருங்க. 1 2 சுற்று சுற்றிட்டு அதே மாதிரி கீழ்ப்பகுதியை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பிட்டு ஒரு குத்திட்டு 2 சுற்று சுற்றி அவ்வளோதான், கட் பண்ணிடுங்க. பட்டன் காஜா பட்டன் ரெடி. அவ்வளோதான். இப்போ அடுத்தது வந்து கொக்கி ஹை சொல்லித்தரேன். இப்போ கொக்கிக்கு கரெக்டாக கொக்கி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். கொக்கி வச்சு அதுக்கு ஆப்போசிட் சைடுக்கு ஹை கட்டணும். இப்போ கொக்கி ஸ்டார்ட் பண்ணலாம். நூலை ரெட்டையாக போட்டு 4ஆக முடி போடுங்க. ரெட்டையாக போட்டு 4ஆக முடி போடுங்க. மொத்தத்தையும் சேர்த்து இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். கொக்கி தலையை பிடிச்சிக்கோங்க. கொக்கி தலையை பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் குத்தி எடுக்கணும். நல்லா பிடிச்சிக்கோங்க. வழுக்கும், புதுசில் ஸ்டீல் போட்டு லைனாக 4 ஹோல்ஸ் 4 பட்டி குத்தி எடுக்கணும். 1 லைனாக அப்படியே வரிசையாக போடுங்க. 2 3 4 இந்த சைடு 4 போட்டுட்டு அதேமாதிரி ஆப்போசிட் சைடு இந்த சைடில் 1 ஃபினிஷ்டால் 1 2 3 4 முடிச்சிட்ட பிறகு இப்போது ஃபஸ்ட் 2 பக்கம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் குத்தி இந்த கொக்கிக்கு தலைக்கு மேலே, கொக்கியோட தலைக்கு மேலே ஊசி எடுத்துடணும். கொக்கியோட தலைக்கு மேலே ஊசி எடுத்துகிட்டு சைடில் இப்போது கொக்கி தலைக்கு மேலே வந்து சைடில் குத்தி நிறுத்திட்டு இந்த நூல் இருக்குது பாருங்கள், ஊசிக்கும் கொக்கிக்கும் ஒரு சுற்று 2 சுற்று சுற்றிட்டு இழுத்துடணும். டைட்டாக இழுக்கணும். அதே மாதிரி 2 டைம்ஸ் ஊசி தலைக்கு மேலே குத்தி 1
2 இழுத்துருங்க. அவ்வளோதான், ஃபினிஷ்ட். அவ்வளோதான், ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்தது ஸ்ட்ரெயிட்டு. இப்போ ஸ்ட்ரெயிட்டு, இப்போ லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெயிட் குத்திட்டு இந்த சைடில், இந்த சைடு ஸ்ட்ரெயிட் குத்திட்டு ஒரு சுற்று, ஒரே சுற்று கொக்கிக்கும் கொக்கிக்கும் ஊசிக்கும் சேர்த்து சுற்றிட்டு மேலே இழுத்துருங்க. அவ்வளோதான், ஃபினிஷ்ட். இப்போ கட் பண்ணிடுங்க. இப்போ ஸ்ட்ராங் ஆயிரும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து பேக்கில் குத்தி ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு பேக் குத்தி ஒரு 1, இதேமாரி 4 டைம்ஸ் குத்தணும். 2, 3, இதே மாதிரி 3 டைம்ஸ் குத்தணும். 3 வாட்டி குத்தி எடுத்துகிட்டு இந்த ஸ்டார்டிங் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணல அதே இடத்துல எடுத்துக்கிட்டு இந்த உள்ளே விட்டுட்டு ஊசியை இந்த இருக்க நூல் எடுத்து ஊசிக்கு தலைக்கு மேலே போட்டு மேல் பக்கமாக இழுக்கணும். கீழ்ப்பக்கம் இழுக்கக்கூடாது, மேல் பக்கம். அதேமாரி லைனாக வரிசையாக பக்கத்தில் ஊசியை குத்திட்டு தலைக்கு மேலே போட்டுட்டு இழுக்கணும். அதுமாரி பக்கத்துலேயே ஊசி தலைக்கு மேலே போட்டு மேல் பக்கம் இழுக்கணும். அது அப்படியே லைனாக தைச்சிட்டே வரணும். அப்படியே பக்கத்தில் கையை வச்சுட்டே வாங்க. ஊசி தலை மேலே போட்டுட்டு நூலை இழுத்துக்கோங்க. இப்போது நம்ம இப்படி குத்தும் போது வந்து இந்த மாட்டோம். அதனால் என்ன பண்ணலாம், நம்ம ஊசியை தலைக்கீழே குத்திக்கலாம். தலைக்கீழே குத்திட்டா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். தலைக்கு மேலே போட்டுட்டு இழுத்துருங்க. எதனாலனா நம்ம இப்படி குத்தும் போது வந்து துணியில் இப்படி போய் மாட்டோம், துணியில் போய் குத்திக்க வாட்ட வராது. அதனால் எப்பயுமே வந்து இதுமாரி பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஊசியை தலைக்கீழே குத்திட்டு தலைக்கு மேலே போட்டுட்டு ஊசி தலைக்கு மேலே போட்டு இழுத்துருங்க. உங்களுக்கு இதுமாரி பண்ணால் கொஞ்சம் ஸ்பீடும் வரும். போட்டுட்டு ஊசி தலைக்கு மேலே போட்டுட்டு இழுத்துருங்க. அதே மாதிரி முடிச்சாச்சா? இப்போ இந்த லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அந்த சைடு ஸ்டார்ட் பண்ணால் இந்த சைடு முடிக்கணும். இது குத்திட்டு பேக் சைடு திருப்பிடுங்க. திருப்பி ஒரு குத்தி 2 சுற்று சுற்றிட்டு லாக் போட்டுருங்க. அவ்வளோதான், ஃபினிஷ்ட். ஹை ஊக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ப்ரெஸ் பட்டன். அதேமாரி மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒன்று, ஆப்போசிட் எதிரில். ஸ்டார்ட் பண்ணலாமா? அதே மாதிரி நூல் 2 போட்டு 4 முடி போட்டுக்கோங்க. மாரி கீழே குத்தி அந்த ஹோல்ஸில் எடுத்துகிட்டு வரணும். 4 பக்கம் 4 ஹோல்ஸ் இருக்கும், எடுத்துகிட்டு வரணும். குத்திட்டு ஃபஸ்ட் இப்படி போட்டுட்டு இந்த ஊசி இருக்குல்ல, ஊசியில் இருக்க நூல் துணியும் சேர்த்து தைக்கணும், துணியும் சேர்த்து குத்தணும். துணியும் சேர்த்து குத்தணும். போட்டுட்டு மேலே ஒரு லாக் போட்டுட்டு இழுத்துடணும். அதே மாதிரி திருப்பி இன்னொரு வாட்டி ஹோல்ஸில் குத்தி லாக் போட்டுட்டு எடுத்துடணும். அதே மாதிரி குத்திட்டு இந்த சைடு இப்போ உள் பக்கம் குத்தி அந்த இன்னொரு செகண்ட் ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த ஹோல்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகணும். உள்ளே குத்திடுங்க. உள்ளே குத்திட்டு இப்போ செகண்ட் ஹோல்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகணும். இப்போ செகண்ட் ஹோல்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அதேமாரி குத்தி ஓட்டையில் மேலே போட்டு எடுத்துடணும். இன்னும் 2 டைம்ஸ் ஹோல்ஸில் குத்தி இந்த நூலை மேலே எடுத்து போட்டு
எடுத்துக்கணும். அதேமாரி கீழே குத்திடுங்க. குத்திட்டு அடுத்த ஹோல்ஸுக்கு போனோம். இப்போ நம்ம அடுத்த ஹோல்ஸுக்கு போயிட்டு ஹோல்ஸில் குத்தி ஒரு சுற்றி திருப்பி இழுத்துடணும். குத்தி இழுத்துடணும். அதே மாதிரி இன்னொரு போட்டுட்டு இந்த ப்ரெஸ் பட்டன் வந்து நம்மளுக்கு வந்து இதே மாதிரி பேக் சைடு குத்தி எடுத்துருங்க. இந்த ப்ரெஸ் பட்டன் வந்து ப்ளவுஸில் வைப்போம். குத்திட்டு எடுத்துடணும். ஷோல்டர் ஆண்டை வந்து இந்த வைப்போம் ப்ளவுஸு. அதே மாதிரி ரெண்டாவது வாட்டியும் குத்தி போட்டு மேலே போட்டு இழுத்துக்கோங்க. அவ்வளோதான். கீழே குத்திடுங்க. குத்திட்டு திருப்பி வச்சு முடி போட்டுருங்க. அதே மாதிரி குத்தி ஊசி குத்தி 2 சுற்று சுற்றிட்டு இழுத்துருங்க. இப்போ அதே மாதிரி அடுத்தது ப்ரெஸ் பட்டனோட ப்ரெஸ் பண்ணுறது. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல அந்த இடத்துல அதே இப்போது அது தைச்சோம்ல பக்கத்தில் அதே மாதிரி தான் இது வந்து குத்தி எடுத்துட்டு ஹோல்ஸில் குத்தி ஒரு சுற்றி எடுத்துடணும். அதேமாரி குத்தி ஹோல்ஸில் ஊசியில் சுற்றி எடுத்துடணும். அப்படியே கூட குத்தி நம்ம எடுத்துக்கலாம். கீழே போயிட்டு தான் வரணும்ல, அப்படியே கூட குத்தி எடுத்துக்கலாம். செகண்ட் ஹோல்ஸ் இப்போது செகண்ட் ஹோல்ஸில் போட்டு ஒரு சுற்றி இழுத்துடலாம். அதுமாரி இன்னொரு வாட்டியும் சுற்றிட்டு ஒரு சுற்றி ஊசி மேலே இழுத்துடணும். அடுத்தது இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் எடுத்துக்கோங்க. குத்தி ஹோல்ஸில் குத்தி ஊசி மேலே போட்டு இழுத்துருங்க. குத்திட்டு ஊசி மேலே போட்டு இழுத்துருங்க. அதே மாதிரி குத்தி இந்த சைடு லாஸ்ட் எடுத்துருங்க. எடுத்துட்டு ஊசி உள்ளே போட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், ஃபினிஷ்டு. இப்போ பேக் குத்திட்டு பேக் சைடு எடுத்துக்கோங்க. பேக் சைடு எடுத்துட்டு லாக் போட்டு 2 சுற்று சுற்றிட்டு கட் பண்ணிடுங்க. பாருங்கள், ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதான் லாக். இப்போ ப்ரெஸ் பட்டன் முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்கட்டுக்கு வைக்கிற ஹூக்கு பட்டன். இப்போ ஸ்கட்டுக்கு வைக்கிறது பட்டன். ஸ்கட்டுக்கு வைக்க கொக்கி தைக்க போகிறோம். கொக்கி ஹையும் அதே மாதிரி ரெண்டாக போட்டு 4 முடி போட்டுருங்க. 2 போட்டு 4 முடி போட்டுருணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு மார்க்கு, அப்படியே ஆப்போசிட்டில் அங்கே ஒரு மார்க்கு. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு தைச்ச மாதிரி தான். அதே மாதிரி இதோட கொக்கியோட தலையை பிடிச்சிக்கணும். பேக்கில் விட்டு ஃப்ரண்ட்டில் எடுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த ஹோல்ஸில் போட்டுட்டு இந்த ஊசிக்கு மேலே தலைக்கு மேலே போட்டு எடுத்துடணும். 1 இது மாதிரி குத்திட்டு ஊசிக்கு தலைக்கு மேலே போட்டுட்டு 2 மாதிரி 4 வாட்டி போடணும். 3 ப்ரெஸ் பட்டனுக்கு வந்து 2 வாட்டி போட்டோம்ல, இது வந்து 4 வாட்டி போடணும். 4 குத்திட்டு அப்புறமா வந்து இப்போது அப்படியே குத்தி அந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், மேலே 2 பக்கம் 2 ஹோல்ஸ் இருக்கும், அந்த சைடுக்கு எடுத்துகிட்டு வரணும். அதேமாதிரி ஹோல்ஸில் குத்தி ஊசிக்கு தலைக்கு மேலே நூலை போட்டு எடுக்கணும். 1 2
4 ஆப்போசிட் அதே அப்படியே உள்ளே குத்தி அந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க, ஆப்போசிட் சைடு. அதே மாதிரி இந்த சைடு குத்தி வச்சுட்டு ஊசியை நிறுத்தி ஊசி தலைக்கு மேலே போட்டு 1 2 3 4 போட்டுட்டு பேக் சைடு குத்தி எடுத்துக்கோங்க. இப்போது முடி போட்டுடலாம். குத்தி ஊசி குத்தி 2 சுற்று சுற்றிட்டு முடி போட்டுக்கோங்க. ஃபினிஷ்டு. இப்போ அதே மாதிரி 2ஆக போட்டு 4ஆக போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது நூலை அதே மாதிரி 2ஆக போட்டு 4ஆக போட்டுருங்க நூலை. அடுத்தது இப்போது அதே மாதிரி தான். இப்போ கீழே குத்தி மேலே எடுத்துடணும். இப்போ தச்சில் 4 வாட்டி போட்டோம்ல, அதே மாதிரி தான். அந்த அது கொக்கிக்கு போட்ட மாதிரி 4 வாட்டி போடணும். 1 ஊசியை குத்தி வச்சுட்டு ஊசிக்கு தலைக்கு மேலே போட்டுட்டு 2 3 4 அதேமாரி குத்திட்டு இப்போது ஆப்போசிட் சைடு பாருங்கள். குத்தி துணியோடு குத்தணும். 1 துணியில் கொஞ்சம் குத்தி உள்ளே குத்தணும். 2 3 4 இப்போ பேக் சைடு அதே மாதிரி பேக் சைடு குத்தி லாக் போட்டுருவோம். 2 சுற்று சுற்றிட்டு கட் பண்ணிடணும். அவ்வளோதான், ஃபினிஷ்டு. அவ்வளோதான், மாட்டிக்கும். அவ்வளோதான், லாக். என்னோட கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இதோட அடுத்த கிளாஸ் வந்து பேப்பர் கட்டிங், ப்ளவுஸ் பேப்பர் கட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதனால் கவனமாக பாருங்கள். அடுத்த கிளாஸ்லேருந்து நிறைய நான் பேப்பர் கட்டிங் கிளாஸ் எடுக்கும் போது நிறைய உங்களுக்கு சொல்லுவேன், தெரிஞ்சுக்கோங்க. நிறைய இம்பார்ட்டன்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கேட்குறதா இருந்தால் எதனா கமெண்டில் கேளுங்க. எதனா உங்களுக்கு தெரியணுன்னா நான் ஆன்சர் பண்ணுறேன். அடுத்தது பேப்பர் கட்டிங் ப்ளவுஸ், ஸ்ட்ரெயிட்டாக பேப்பர் கட்டிங் ப்ளவுஸுக்கே போயிடலாம் நம்ம. அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.